ஹேய் மூர்த்தி. ஹாய் சசி, எப்படிடா இருக்க? எப்படிடா இருக்கு மூர்த்தி? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டா. ஆமா, காலேஜ்ல எப்படிடா முடிஞ்சது? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ஆமா, என்னடா பண்ற இப்போ? நான் என்ன கலெக்டர் வேலையை பார்க்க முடியும்? இதோ மாட்டுக்கு புல்லு வெட்டி போட்டு பால் கறந்து ஊத்திட்டு இருக்கேன். சரிடா, அப்புறம் பார்க்கலாம். சரி, நான் வீட்டுக்கு வரேன்டா. ஓகே. அண்ணா நல்லா இருக்கேதானோ? நல்லா இருக்கேனா? அம்மா. ஏய் சசி, எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கேன். என்னடா உடம்பு இப்படி இளைச்சு போச்சு? நான் எங்க இளைச்சேன்? நீங்க தான் இளைச்சிட்டீங்க. வாங்க. விடு விடு, அந்த பெட்டியை நான் எடுத்துக்கிறேன். அதெல்லாம் நான் எடுத்துக்கறேன்மா, நீங்க போங்க. போங்க உள்ள. வாமா. ஏய் புள்ளைட வம்பளுக்கு கதறி. வாயா வா. ஏய் தம்பி வந்திருக்கான். அவனை கொஞ்சம் விடு. ஏக்கா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். மாமா எங்க? அத விடுப்பா. ஏய் வாளு, நல்லா படிக்கறியா? இந்தா குடி. ஆமா, எனக்கு என்ன வாங்கிட்டு வந்த? அவசரப்படாதடி, வாங்கிட்டு வந்துட்டேன். இப்பதானே வந்திருக்கான். வந்தது வராது. சீக்கிரம் சீக்கிரம். அம்மா இது உனக்கு. எனக்கு? அக்கா இங்க வா. இந்தா, இது உனக்கு. எனக்கு வாளு, ஏன் அவசரப்படுற? தரேன்ல. இந்தா, இது உனக்கு. கலர் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குண்ணா. ஆனா இதெல்லாம் நான் வாங்கல. என்ன அப்படி பாக்குறீங்க? எல்லாம் சூர்யா வாங்கி கொடுத்தது. அந்த புள்ளைய வயித்துல தான் பொறுக்கல. இதெல்லாம் உங்களுக்காக சூர்யா வாங்கி கொடுத்தாலும் உங்களுக்காக கஷ்டப்பட்டு நான் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேம்மா. கோல்டு மெடல்மா. நான் தான் யூனிவர்சிட்டிலே ஃபர்ஸ்ட். ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? நான் பட்ட கஷ்டம் வீண் போல. பாரு, நல்லா பாருமா. தம்பி, நீ கோல்டு மெடல் வாங்கி என்ன பிரயோஜனம்? இங்க தகுதி படிப்பெல்லாம் யாரும் பாக்குறது இல்ல. பணம் கொடுத்தாதான் வேலைங்கிறது நம்ம நாட்டுல எழுதப்படாத சட்டம். பணத்தை ரெடி பண்ணு, வேலை உன்னை தேடி வரும். வேண்டாம்மா. உனக்கு பிடிக்கும்னு வெண்டைக்காய் வதக்கி வச்சிருக்கேன், சாப்பிடுப்பா. வேண்டாம். ஏன் உப்பு அதிகமா இருக்கா? இல்ல. ஏன், என்னாச்சு? என்னமோ தெரியலம்மா, காலையில இருந்தே அண்ணனோட முகம் சரியில்லை. ஏப்பா, இன்னைக்கு போன இடத்துல உனக்கு வேலை கிடைக்கலையா? எப்படி படிச்சாலும் எவ்வளவு படிச்சாலும் பணம் கொடுத்தாதான் வேலைங்கிற சம்பிரதாயத்தை யாரும் மாத்திக்க மாட்டாங்கம்மா. பயமா இருக்குமா? அதிகமா இருக்கிறதே வெளிச்சத்துக்கு தான். யா இன்னைய பொழுது நமக்கு இல்லாட்டியும் நாளைய பொழுது நமக்கு இருக்காதா என்ன? ஐயோ அம்மா, நான் இருக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற? சாப்பிடியா? ஏல வரக சரிப்படுத்தல. ஏல காத்தமுத்து, காட்டுக்கலத்துக்கு சரக்கு அனுப்பிச்சல. ஐயா, பயங்கர போலீஸ் கெடுப்பிடிங்க. நம்ம ஆளுங்க யாரு போனாலும் போலீஸ் பிடிச்சி போடுறாங்க. மலைய வந்து அவன்கிட்ட கொடுத்தனுப்பு. சரிங்க. இப்ப பாத்து பிடில, கரெக்டா பிடில. ஐயா மாசாரதான் பையன் படிப்பு முடிச்சு வந்துட்டான்னு சொன்னல. மாசம் எம்புடி சம்பாதிக்கிறான்? வேலை ஒன்றும் அமையல. ஆண்டவன் எனக்கு என் பிள்ளைக்கு எப்பதான் கண்ணு திறக்க போறான்னு புரியல. குடும்பம் நடத்த ரொம்ப கஷ்டமா இருக்கியா? பெரியவளை ஆஸ்பத்திரி வேற கூட்டிட்டு போகணும். ஒரு 300 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்குயா. ஏற்கனவே ஏகப்பட்ட பணம் பையன் படிப்புக்குன்னு வாங்கிட்டேன், திருப்பி கொடுத்த பாடல. உள்ளத்தாச்சு ஆஸ்பத்திரியில சேர்க்கணும்னு சொல்றேன். ஏலே காத்தமுத்து, என்னாச்சு? ஐயா, மலையண்ணா வரலைங்க. சாரதா, இந்த நீ கேட்ட 300 போற வழியில இதை கொண்டு போய் காட்டு காலத்துல கொடுத்துற. என்ன யோசிக்கிறவ? நீ கேட்டதும் கொடுக்கறதுக்கு நான் யோசிக்கல. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யறதுல என்ன தப்பு இருக்கு? பிடி சாரதா, பிடி. எந்த ஊர்? களத்தூர். களத்தூரோ? எத்தனை வருஷமா சாராயம் வித்துட்டு இருக்காவ? இவ்வளவு நாளா என் கண்ணில் தட்டுப்படவே இல்லை. எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லையா? உதவி செஞ்சவங்களுக்கு உபகாரமா இருக்கட்டும் தான் இதை எடுத்துட்டு வந்தேன். மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது. உனக்கு அறிவு இல்ல? கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு எத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்கான். இந்த பொழப்புக்கு அவங்ககிட்ட படுத்து சம்பாதிக்க வேண்டியது தானே. அதுக்கு தகுந்த உடம்பு மட்டும் எனக்கு இருந்தா என் பிள்ளைகளுக்கா வேண்டி அது கூட செய்ய தயங்க மாட்டேயா? அம்மா, எங்க அம்மாக்கு இதெல்லாம் தெரியாது சார். நீதான் அந்த அம்மாவோட பையனா? ஆமா. எது வரைக்கும் படிச்சிருக்க? MBA. MBA வரைக்கும் படிக்க வச்சவன் ஆத்தால போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வந்ததுதான் அவன் படிப்போட லட்சணமா? ஏண்டா, ஆத்தா சொன்னது கேட்டேடா. பிள்ளைங்களுக்காக எப்படி வேணாலும் கஷ்டப்படுறேன்னு சொல்ற ஆத்தாளுக்கு ஏதாவது ஒரு வேலை செஞ்சு சோறு போடணும் ஏன்டா உங்களுக்கு எல்லாம் தோண மாட்டேங்குது? சரி, ஆத்தால கூட்டு போ. இனிமே இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணு. போமா.
சசி என்னடா இது நேத்து நடந்து நினைச்சு கவலைப்பட்டு இருக்கியா? உனக்கு ஒரு வேலை கிடைச்சா எல்லாம் சரியா போயிரும்டா. முதல்ல டீ சாப்பிடு. தமிழகம் முழுவதும் ராணுவத்திற்கு ஆள் எடுக்கும் பணி நாளை முதல் தொடங்குவதாக ராணுவ வட்டார செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஹலோ சூர்யா, நான் சசி பேசுறேன். டேய் சசி, என்ன திடீர்னு மெட்ராஸ் வந்திருக்க? மிலிட்டரி செலக்ஷனுக்காக வந்திருக்கேன்டா. என்னது மிலிட்டரிக்கா? டேய் நீ எம்பிஏ படிச்சிருக்க தெரியும்ல, முட்டாள் தனமா எதுவும் பண்ணிட்டு இருக்காதடா. அதெல்லாம் விடு சூர்யா, எனக்கு வேற வழி தெரியல, அதான் இந்த முடிவுக்கு வந்துட்டேன். டேய் நான் நேர்ல வரேன். நாம 500 பேர் தான் எடுக்க போறோம். 5000 பேருக்கு மேல இருப்பாங்க போல இருக்கு. என்னடா கொண்டு இல்லடா கொண்டு இல்லடா ஒண்ணு ஆகாது கொண்டு இல்லடா நான் இருக்கேடா டேய் பேசுறா சசி இங்க பாருடா டேய் சசி சசி பேசுறா சசி என்னடா டேய் பேசுறா சசி 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 டேய் சசி சசி சசி